ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டி பாப்பா இருக்கிறதுனால என்னால் எந்த வீடியோஸும் போட முடியல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்டன். இது எங்கள் தோட்ட பக்கம். இது கொய்யா மரம். அதிலே பாவக்காவும் ஏற்றி விட்ருக்கேன். 2 பாவக்காய் காய்ச்சி விட்டுருச்சு. பிஞ்சு வச்சுருக்கு, பார்க்கணும். 1 2 வச்சுருக்கு. அதோ இங்கே 1 வச்சுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது செம்பருத்திலையும் பூ வச்சுருக்கு. இங்கே ஒரு பூ இருக்குது. அப்புறம் இது ஒரு செடி மரம் வச்சுருக்கேன். இன்னொன்று முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது தக்காளி செடி. இந்த பாருங்கள், இதில் எங்கள் குட்டி பாப்பா ஒன்று பறிச்சிட்டா. அதுக்கு அடுத்தது இது. இந்த வீடியோ போட்டுட்டு பறிக்கணுன்னே வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே ஒரு குட்டி காயம் வச்சுருக்கு பாருங்கள். அப்புறம் இது சங்கு செடி. அப்புறம் இது மருதாணியில் எவ்வளோ பூ வச்சுருப்பாரு, சூப்பராக அழகாக இருக்குது. இதுலேருந்து ஒரு நல்ல வாசம் வருது. செம்மையாக இருக்குது அந்த வாசம். நல்லா செம ஃப்ளவராக இருக்குது. வித்தியாசமான ஒரு ஃப்ளவர் அதுலேருந்து வருது. இது ஃபுல்லாகவே மருதாணி தான். இதில் காயும் வச்சுருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், குட்டி குட்டியாக காய் சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இது புளிச்சக்கீரை. இது நான் கடையில் வாங்கி அதுக்கப்புறம் அங்கே நட்டு வச்சுருக்கேன். இது மணத்தக்காளி. அது அதுவாக தான் வந்தது. வீட்டுக்கு சமையலுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இங்கே பசலை இருக்குது, பசலைக்கீரை. அப்புறம் அவரைக்காய். இது விதை கிடச்சிது, யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் இந்த அவரை வச்சுருக்கேன். நிறைய காய்ச்சிருக்கு, பூவும் நிறையா வச்சுருக்கு. சூப்பராக இருக்குது. இது ஒரு 3-4 டைம்ஸ் காய்ச்சிருக்கு. சமைச்சிருக்கேன் கூட. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. மருந்தே இல்லாத ஒரு காய். இதுக்கு எந்த ஒரு மருந்தும் போட மாட்டேன். சும்மா தண்ணி தான், வேறு எதுவுமே கிடையாது. அது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். மேலே நோக்கி இருக்குது. இது குட்டி குட்டியாக இருக்குது. இன்னும் பறிக்கணும், கொஞ்சம் பெருசாக போனதுக்கப்புறம். அடுத்தது முருங்கை மரம். இது நாங்கள் வச்சது தான். அப்புறம் இன்னொன்று, இது எல்லாமே துளசி. இது குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், துளசி. இது பிரண்டை, துவையலுக்காக வச்சுருக்கேன். இது துளசி. இது வேப்ப மரம் அதுவாக வந்தது, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். இது ஃபுல்லாகவே துளசி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒன்றுமே போடலை, ஆனால் இந்த தண்ணி ஓட்டத்துக்கு தான் இது நல்லா வளருது. இங்கே நிறைய துளசி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது துளசி, நிறைய துளசி. இது மணத்தக்காளி தான், அது எல்லாமே துளசி தான். அப்புறம் இது நார்த்த மரம். இது ஹவுஸ் ஓனர் அம்மா வச்சுருக்காங்க. இது பப்பாளி. இது அதுவாக தான் கிளம்பிச்சு. அவ்வளோதான், இந்த ஒரு விஷயந்தான். இது எங்களோட கார்டன். நாங்கள் வாடகை தான் இருக்கோம். பட் ஆனால் இது என்னால் எத்தனை நாளைக்கு இருப்பான்னு தெரியாது. இந்த வீடியோ போட்டுட்டு தான் நான் காலியே பண்ணணும்னு முடியல இதுக்கே. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.